டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல அவருடைய அடுத்த படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்க தர்பார் அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ரீசெண்டாக தான் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் ரிலீஸ் ஆனிச்சுங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு காப் மாதிரியான ஒரு கெட்டப்ல நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ஃபீமேல் இல்ல யார் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நயன்தாரா நடிப்பாங்களா இல்ல கீர்த்தி சுரேஷ் நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்ட்ரேஷன் இருந்துச்சுங்க. சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ் தான் ஹீரோயினா பேரப் ஆயிருந்தாங்க. ஸோ அவருடைய அடுத்த படத்திலையும் கீர்த்தி சுரேஷ் பேரப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுகளும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு பேரப்பா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் தான் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அஃபிஷியல் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் பேரப் ஆகிறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்படின்றத இந்த படத்தோட டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் மற்றும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் நிறுவனமான லைகா ப்ரொடக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 11 வருஷம் கழிச்சு நம்ம ஏஆர் முருகதாஸ் காம்போல நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்க போறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிக்க போறாங்க. கஜினி படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸுக்கும் நயன்தாராக்கும் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா கஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வினோட ரோல் தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. நயன்தாராக்கு லீட் ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நடுவில் எந்த படங்களுமே ஜாயின் ஆகல அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருந்த இந்த டைம்ல சந்திரமுகி, குசேலன், சிவாஜி இந்த படங்களுக்கு அப்புறம் 11 வருஷம் கழிச்சு நம்ம நயன்தாரா நம்ம ஏஆர் முருகதாஸுடைய தர்பார் படத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சரி, நீங்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைகிற இந்த தர்பார் படத்தை 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது இதை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்காக எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.